இந்த எலெக்ஷன்ல ஸ்மார்ட்டா ஒரு ஒர்க் பண்ண போறோம். இந்த ஒர்க்னால இந்த தொகுதிய நாங்க வின் பண்ணுவோம். அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? 234 தொகுதியிலேயும் ஸ்மார்ட்டா எங்களோட டீம் வந்து பேக் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பா வந்து எங்களுடைய வின்னிங் ரேஷியோ ஹை இம்பேக்ட்ட குடுக்கும். இத நீங்க வந்து தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. 1967, 1977 அதே மாதிரி 2014ல எப்படி ஒரு மோடி அலை வந்துச்சோ, அதே மாதிரி தமிழகத்தில இன்னைக்கு வந்து ஒரு விஜய் அலை அல்ல, ஒரு சுனாமியா வந்து செயல்பாடுல இருக்கு. ஸோ இந்த 2026 விஜய் சுனாமி கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல்ல பெரிய தாக்கத்தையும், ஒரு மாபெரும் வெற்றியையும் தளபதிய வந்து வருங்கால முதலமைச்சர் அரியணையில வந்து நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நீங்க வந்து சார் மதுரை தெற்கு தொகுதியை சேர்ந்த நபர். இப்போ ஏதாவது நலத்திட்டங்கள் அப்படின்னு இருந்தா அத சொல்லுங்க. மதுரை தெற்கு தெற்கு தொகுதி தொகுதி சார்ந்து. மதுரை தெற்கு தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஆசை வந்து ஒரு 2, 3 விஷயங்கள் இருக்கு. நம்முடைய மதுரை தெற்கு தொகுதி மக்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கான ஒரு அந்த விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு கிரவுண்ட், ஸோ அந்த இது தேவைப்படுது. நம்ம முந்தி வந்து தெப்பக்குளம் இருந்துச்சு விளாண்டாங்க. இன்னைக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லாம இருக்கு. ரொம்ப தூரம் போய் பயணப்பட்டு அவங்க அவங்க ஸ்பேஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் அதே வந்து நகருக்கு நடுவுல நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பூங்காவாவும், குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டு திடல், மைதானமும் கலந்த ஒரு பகுதியா இருந்தா ரொம்ப அமைப்பா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அந்த திட்டத்த செயல்படுத்தணும். 2வதாக மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் கொண்டு வரேன், கொண்டு வரேன்னு சொல்லி எல்லா அரசியல் சார்ந்தவர்களும் சொல்றாங்க. நீங்க மெட்ரோ கொண்டு வர்றீங்களோ, கொண்டு வரலையோ, எங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார்லேருந்து திருமங்கலத்துக்கும், பெரியார்லேருந்து திருப்புவனத்துக்கும் கொண்டு வர முடியும். இது சாத்தியமுள்ள திட்டம். இதுக்கு வந்து பெரிய அளவுல நிதி தேவை இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி ட்ராக் 2 பக்கமும் இருக்கு. ஸோ நம்ம கூடுதலா வந்து ஸ்டேஷன்ஸ மட்டும் உருவாக்கணும்னாலே, பயணிகள் வந்து போயிட்டு வர்றதுக்கு, அதாவது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வர்றதுக்கு ஒரு எளிதான அமைப்பா இருக்கும். ஸோ இதன் மூலம் வந்து தொழில் வளம் பெருகும். இது என்னுடைய 2வது கோரிக்கை. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரைய 2வது தொழில்துறை நகரமா மாத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்கோம். ஸோ அப்படி ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்முடைய மதுரை மட்டும் இல்லாம, மதுரையை சுற்றி இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் தொழில் துறையிலேயும் அவங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரமும் மென்மேலும் வந்து மேம்பாடு அடையும் அப்படிங்கிறத நம்புறோம்.